மண்டையில கொம்பு முளைச்சிருக்குது. ஆரம்பிச்சிட்டியா? நீ ஆரம்பிச்சா முடிக்கவே மாட்டே. எப்படி கொம்பு முனையா இருக்கு, உன் கொம்பு முனையா. துருத்தியை முடிட்டு உட்காரு. முதல்ல ஒழுக்கமா பேசணும். ஒழுக்க கேட்டவனே நீ அமைந்து கொண்டிருக்கும் சிங்கம்பட்டி கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்கள் சார்பாகவும் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான தெரிவித்துக் கொண்டு மொத்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போட மாட்டிருக்க கூடாது. செஞ்சமா யாருக்கும் தெரியாம போயிடும். நீ செஞ்சு கிழிச்ச ஒரு தலையெழுத்து சாகிறது இந்த பெட்டியை கீழே பூன்னு அம்பிக்கிட்டு சாக வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் குடுத்து வச்சிருக்க மகராசன் சோழக்குட்டி தக்கராஜு தான். அவன் ஏன் எடுத்துட்டு போயிருவேன். நீ பாத்து இன்னைக்கு சிங்கம்பட்டி நாடகத்துக்கு வந்தோடனே இந்த ஆளு இந்த மண்டையில டை அடிச்சு மீசையில டை அடிச்சு என் படுத்துற பாடு இன்னமும் இளமையா இருக்காது சார் சொல்றாரு பாருங்க. 75 வயசாச்சு சார். ஊரை ஏமாத்திட்டு கிடக்குற யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு இருக்கும் அன்பு தம்பி தேவர் மீடியா அவர்களுக்கு படத்துல நடிச்சிருக்கீங்க. கதாநாயகியாரு படம் ஓடணும். ஆமா தேவர் மீடியா அவர்களுக்கும் ஆமா தங்கப்பாண்டி என்ன பெத்த ராசா உன்னை மறக்கவே முடியாதுதான். ஊரு ஊரா தெரிவிச்சுட்டியா அப்பா. அதே போல சுதாகரன் அவர்களுக்கும் எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிச்சிருமா காலகால தூக்குனேன். ஆடியன்ஸ் எடுத்துக் கொண்டு அன்பு உள்ளதுக்கு சிரிச்ச முகமும் சீரியமா இருக்கானு. பப்பாட்டியை பறி கொடுத்த மாதிரி இருக்க கூடாது. உன் பொய்யான பத்தி வாசி நம்ம சூத்து ஊத்தி போயில எனக்கு மட்டும் நல்லா ஏத்தி வச்சுட்டு இந்த சொட்டை ராமதாஸுக்கு எடுத்து வச்சுக்க ஆயப்பிடிச்சு இருக்கட்டும் முதல்ல. ஆனா ஓட்டு கிடையாது. ஓகேவா? ஏத்துக்கல ஏன்னா அப்போது பார்த்த பிள்ளை உனக்கு அழகான தெரியவில்லை. கோல குஞ்சுக்கார பையல என்ன
எல்லாத்தையும் நக்குறேன். கிழட்டு தாயலி மன்மத குச்சி முகைய பத்தியா முதல்ல ஓ குச்சி எடுத்துட்டு நான் அவசரத்துல முதல்ல மோட்டார் குரூப்ஸ் ரசிகர் மன்றம் ராதாச்செல்வி ரசிகர் மன்றம் சார்பாக என் ரசிகர் என் கரிசல் குலம் பழனிக்குமார். இது என்னன்னு வடிவேலா வடி ஓல்னு போட்டிருக்கு. கொலைக்காலம் அப்படிதான் போட்டிருக்கு. ரசிகர் மன்றத்துல இருந்து 500 ரூபாய் கொடுத்தா எழுதுற மனுஷன் ஒரு நல்ல எழுத்த தொலைக்கால போடாம எழுத வேண்டியது. வடிவேல் ரசிகர் மன்ற கட்டணம் என்ன இருக்கு? வடிவேல் முருகன் பாலமுருகன் மூர்த்தி ஐயனார் அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு 501 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் என் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். நல்லா கை தட்டுங்க. ஏன் பதத்து போய் பார்த்துருக்கீங்க? அதாவது பப்பாட்டிய பை கொடுத்த மாதிரி மண்டைய பத்தியா பைப்பர்ஸ் ரோடு மாதிரி மண்டைய முடிய முளைக்காத உனக்கு சொரக்க மண்டை எங்க அக்காக்கெல்லாம் பொம்பளையே விட்டு முடி வச்சுக்கோங்க. ஏன்னா பப்பனக்காரனை சந்திச்சேன்னா நான் இடைவெளி விட மாட்டேன். நோனிகம் அக்காம உள்ள போறதில்ல. நானு பேசலாம் பாருங்க. அக்கமா இருக்கு லூசு முண்டைங்கிறேன். நீ பெரிய இந்த முண்டை தான் வாசின முதல்ல சொரட்ட பையன் முதல்ல என்ன மொட்டையா ராதாச்செல்வி அவர்களுக்குன்னா என்ன இப்படி ஏறிக்கிட்டு வரீங்க? சொல்ற மாதிரி ஐயா பார்த்து போடுங்க துண்டை. எங்க அக்கா பாயிண்ட பிடிச்சு தான் பேசலாம். எனக்கு பொன்னாடி எடுத்து சிங்கப்பட்டி கிராமத்தவர்களுக்கு எங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் எப்படி பாடணும் ராமதாஸ் அவர்களே நீங்க அந்த மாதிரி பாடி ஜெயிக்கிறேன். நான் வாயை திறந்தேன்னா நான் பிடித்தேன். நீ மூட ஆரம்பிக்கலாம். உன்னை பத்தி பெருமை இல்லை. உன்னை எல்லாம் எத்தனை பேர் பொண்ணு வந்தாங்க. நான் எப்படி பாடணும் அதுவே நீங்க பாடணும். பாடி ஜெயிச்சிட்டீங்களா? சிங்கப்பட்டி கிராமத்து முன்னிலையில சொல்றேன். புருஷன் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிட்டேன். சரி இனிமே நீ போட்டா என்ன போடாட்டி என்ன? அதான் போட்டு முடிச்சிட்டோம்ல. நீ புருஷன் தான். நான் உனக்கு பொண்டாட்டிட்டேன். சரியா? ஒண்ணு நீ ஜெயிக்கணும் இல்லைன்னா நான் ஜெயிக்கணும். ஒண்ணு உன் தொண்டை கிளியணும். அப்பா அதை கட் பண்ணிட்டு நல்லா இருக்கு. நான் தொண்டாங்கலாம் ஜாலியாக இது ఎక్కువ எடுத்துங்க. ஹலோ 1 2 3 டெஸ்ட் நல்லா எடுத்துங்க. 2 கிளுகள் பத்தறிவே அப்பதான் ஆடு பண்ணனும் சாப்பிடுங்க. கிளுகள் இப்ப நெளிஞ்சு வச்சு 5 வருஷம்
இருக்கு. இதுக்கு மேல ஆடு பண்ணன்னு வச்சுக்க. இத கடிச்சு வெதர் வீங்கி சிங்கம்பட்டி இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் அடிக்கிட்டு மருந்து போட்டு விடு. என்ன மசத்துக்கு நான் போடுறேன் முதல்ல. அந்த காரப்புறா கலஞ்சோடனே எனக்கு கலந்ததையா என் மனசு என் மனசு என் மனசு சோழ கொலவரத்துல நம்ம ஒரு சிங்கம்பட்டி சோழ கொலவரத்துல நீ போய் நக்கின முதல்ல ஓர முகரைய பாரு முதல்ல ஆடிய சோழக்குள்ள ஒருத்திலே நம்பர் 2 வேணும். அந்த ஜோடி போடா மூணு கொட்டையில 1.5 கொட்டை தான் இருக்கும். 1.5 கொட்டை இருக்கிற 3 கொட்டை சும்மா கலரைக்கு தொங்குற மாதிரி உங்களுக்கு தொங்கு விடா முதல்ல. நீ பெரிய சொரட்ட ஆலமரம். இப்ப இந்த வந்து எங்க குரூப்ல எங்க டீம் பேரை காப்பாத்த எங்களுக்காக கூலிச்சாமி பாடுவார். இந்த பாட்டு மட்டும் பாருங்க. ஆயா ஏ வருஷம் மாமா மாச கணக்குல நம்பர் வரலான்னு சொன்னோடனே நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. தாயா பறக்கணும். செட்டுப்பள்ளி கீழே வந்துடாம பாடு. அதே மாதிரி பாடுங்க பாப்போம். பாடியா பாடுறா. பாடியா பாடியா நான் முதல்ல பாருமா. அதே மாதிரி பாடுங்க. நாசப்பத்து போறவன மூத்தல வந்துடா முண்டை பாடுற முதல்ல. பாடுறா. அன்னைக்கு நேத்து பாடுனேன். அதுதான் உன் தலையில சாகுறது சப்பு. ஆலமரம் ஆலமரம் நீ பெரிய ஆலமரம். அண்ணா அவண்ணா அத்தப்பண்ண பறந்தா கண்ணாடி எரிச்சு போய் உனக்கு. நீ கேப்டன் ரசிகர் மன்றத்துல தலைவரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உன் முக பாவனை அப்படித்தான். உண்மைக்குமே வாரி வழங்கிய வள்ளல் நீங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா என் காசை முக்காவாசி அடிச்சது இவனும் சந்திக்கக்கூடிய சந்திக்கணும்.